Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அந்த ஏரி முழுவதுமாக வற்றி போய்விட்டது. இவ்வாறாக வற்றி போதல், உலர்ந்து போதல், வறண்டு போதல், முடிவடைதல் அல்லது குறைந்து போதல், இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் dry up எனும் phrasal verb பயன்படுத்தி தெரிவிப்போம். அந்த ஏரி முழுவதுமாக வற்றி போய்விட்டது. The lake has dried up completely. The lake has dried up completely. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. The lake has dried up completely. நான் பேசிக்கொண்டிருந்தேன், ஆனால் திடீரென நான் வார்த்தைகளின்றி தவித்தேன், பேச முடியாமல் போனேன். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? நான் பேசிக்கொண்டிருந்தேன், I was giving a speech. ஆனால் திடீரென, but suddenly, நான் வார்த்தைகளின்றி தவித்தேன், I dried up. சில நேரத்துல எங்களை அறியாமலே என்னது வாய் வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோமே, வார்த்தையின்றி தவிக்கிறது. I was giving a speech, but suddenly I dried up. தொழிற்சாலை மூடிய பிறகு அவர்களின் வருமானம் நலிவடைந்து விட்டது. வருமானம் குறைஞ்சு போச்சுது. வருமானம் குறைந்து போய்விட்டது. Their income dried up after the factory closed. Their income dried up after the factory closed. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Their income dried up after the factory closed. சமீபத்தில் நன்கொடைகள் குறைந்து விட்டன. The donations have dried up recently. The donations have dried up recently. எங்களோட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? The donations have dried up recently. கவனமாக இரு, இல்லையெனில் கறி வெட்டிவிடும். யாரோ ஒரு ஆள் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? கவனமா இருந்துக்கோ, இல்லாட்டி என்ன செய்திடும்? கறி வத்திடும். Please comment your answer. Very good. நாம் தாவரங்களுக்கு நீர் ஒழுங்காக ஊற்றவில்லையானால் மண் வறண்டு போய்விடும். Please comment your answer. Splendid. விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை வெயிலில் உலர்த்துகிறார்கள். Comment your answer. Great, you got it. ஒரே ஒரு வீரர் முழு ஆட்டத்தையும் ஆட்டி படைத்தார். இவ்வாறாக ஆட்டி படைத்தல், ஆட்சி செய்தல், ஆதிக்கம் செலுத்தல், இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் டாமினேட் அப்படின்னு சொல்வோம். டாமினேட் என்ன சொல்ல வேண்டும்? Well done. Dominate. வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். ஒரே ஒரு வீரர், one player, ஆட்டி படைத்தார், dominated, எதை? முழு ஆட்டத்தையும், the entire game. One player dominated the entire game. மறுமுறை சொல்லி பாப்போமா? One player dominated the entire game. அவள் தன் நடிப்பால் முழு மேடையையும் ஆதிக்கம் செய்தாள். She dominated the entire stage with her performance. She dominated
the entire stage with her performance. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. She dominated the entire stage with her performance. பயம் அவன் சிந்தனையை ஆட்டிப் படைத்தது. Fear dominated his thoughts. Fear dominated his thoughts. என்கிட்ட சேர்ந்து சொல்லி பாருங்க. Fear dominated his thoughts. அவள் அந்த உரையாடலை ஆதிக்கம் செலுத்தினாள். Comment your answer. Wonderful. பெரிய நிறுவனங்கள் சந்தையை ஆட்சி செய்கின்றன. Comment it now. Superb. இப்போது ஆசிரியர் தொழிலில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். Comment your answer. Amazing. You got it. தயவு செய்து இனிமேல் விஷயத்தை நீட்டிக்காதீர்கள். இவ்வாறு விஷயத்தை தேவையில்லாமல் நீட்டித்து பேசுவது, அதிகமாக சிந்திப்பது, தேவையின்றி ஜவ்வு போல் நீட்டிப்பது, இவற்றையெல்லாம் நாங்கள் stretch the matter என்றவாறு தெரிவிப்போம். வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். தயவு செய்து இனிமேல் விஷயத்தை நீட்டிக்காதீர்கள். அது எந்த விஷயமாயும் இருக்கலாம். Please don't stretch the matter anymore. Please don't stretch the matter anymore. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? Please don't stretch the matter anymore. எந்த காரணமும் இல்லாமல் அவள் விஷயத்தை அதிகமாக நீட்டிக்கிறாள். எந்த ஒரு காரணமுமே இல்லை. அது சிம்பிளா முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன செய்யறா? தேவையில்லாம நீட்டிட்டு இருக்கிறா. She is stretching the matter too much for no reason. She is stretching the matter too much for no reason. எல்லாம் வாய்ட்டு சத்தமா இருக்க சொல்லி பாக்குறீங்களா? Bravo. She is stretching the matter too much for no reason. நீ ஏன் விஷயத்தை நீட்டிக்கிறாய்? Why are you stretching the matter? Why are you stretching the matter? Again, why are you stretching the matter? விஷயத்தை நீட்டிப்பதை நிறுத்தி தீர்வில் கவனம் செலுத்து. சும்மா வளவள தொண விஷயத்தை நீட்டிட்டு இருந்தோம்னா அந்த வித அர்த்தமும் இல்லை. அப்ப நாங்க என்னத்துல போக்கஸ் பண்ணணும்? தீர்வில கவனம் செலுத்தணும். Please comment your answer. Great. நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். இனி விஷயத்தை நீட்டிக்காத. Please comment your answer. Marvelous. You got it. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன? Dry up என்பதையோ, dominate என்பதையோ, stretch the matter என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.